இன்னைக்கு ஊட்டிக்கு போகணுமா, புது பஸ் ஸ்டாண்டு போகணும். இன்னைக்கு வால்பாறை போகணுமா, உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு போகணும். இன்னைக்கு தென் மாவட்டங்கள் சோழ மண்டலத்துக்குலாம் போகணுமா, சிங்கநல்லூர்ல போய் ஏறணும். அடிப்படை கட்டமைப்பான அடிப்படை வசதியான பேருந்து நிலையம், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இல்ல. ஆனா பக்கத்துல சிறைச்சாலை அந்த வளாகத்துல அவ்வளவு இடம் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல அழகா ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டி இருந்திருக்க முடியும், கட்டி இருந்துக்கலாம். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு செம்மொழி பூங்கா அப்படின்னு ஒரு பூங்கா 300 கோடி ரூபாய் செலவுல செம்மொழி பூங்கான்னு ஒண்ணு கட்டி, அந்த செம்மொழி பூங்கால என்ன இருக்கு, மக்களுக்கு பயனுள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல. சின்ன சின்ன கட்டடமா கட்டி வச்சிருக்காங்க. கேட்டா இதுக்கு 300 கோடி ரூபாய் செம்மொழி பூங்கா. மக்களுக்கு தேவையான ஒன்றை செய்யாம வெட்டி விளம்பரம் செய்யறதுல இந்த ஸ்டாலின் அவர்கள் தான் முதலிடம். சொல்லுவாங்க தமிழ்நாடு வளருது, தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி போகுது, தமிழ்நாடு முதலிடம், நம்பர் 1 ஸ்டாலின் முதலமைச்சர், ஸ்டாலின் நம்பர் 1 முதலமைச்சர். அவரே பேசுவாரு, எதுல நம்பர் 1, வெட்டி விளம்பரம் செய்யறதுல நம்பர் 1, வெட்டி விளம்பரம் செய்யறதுல நம்பர் 1. இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, அதுல நம்பர் 1. இந்தியாவிலேயே அதிக மதுக்கடைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதுல நம்பர் 1. இந்தியாவிலேயே அதிக வாகன விபத்து நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அதுல நம்பர் 1. ஆனா இத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேசுவாங்க. இயக்குநர்களை நடிகர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து பேசுவாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பள்ளிக்குள்ள சின்ன சின்ன மாணவிகள், படிக்கக்கூடிய மாணவிகள் சாராயம் குடிச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை, வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் இவர்கள் செய்த சாதனை. ஆனாலும் வாய்களையே பேசுவாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முழக்கத்தை முன் வைப்பாங்க. என்னன்னா, மண் மானம் மொழி காக்க ஓரணியில் இணைவர் தமிழ்நாட்டு அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வைப்பாங்க. எங்க மண் இருக்கு தமிழ்நாட்டுல? இருக்கிற மண் எல்லாம் திருடி வித்தாச்சு. இங்க மானமும் இல்ல, இங்க மொழியும் இல்ல, அழிஞ்சாச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெக்கம் இல்லாம பேசுவாங்க. மொழி காக்க மண் காக்க இணைவர் திமுகவில் ஓரணியில் தமிழ்நாடுன்னு. உளமாற இந்த மக்கள் ஓரணியில் இணைறாங்க. எதுக்காக தெரியுமா? உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஓரணியில் இணைறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கா? இல்ல, சட்ட ஒழுங்கு சிறப்பா இல்ல. நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவே பேசுச்சு, இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு அந்த பாலியல் வன்கொடுமை, அந்த சம்பவம். அன்னைக்கு யாருமே வாயை திறந்து பேசல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களும் மற்ற கட்சியில இருக்கவங்களும் வாயை திறந்து கூட பேசல. யார் தெரியுமா அங்க போய் நின்றா? முதலாளா பக்கத்துல அங்க திருட்டுத்தனமா சரக்கு ஓட்டிக்கிருக்கான்னு இந்த தொகுதியோடைய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்